Hi, hello everyone. Welcome to StepBTC. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் 2025 இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் உங்களோட இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூமே ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராக போகணும், இல்லை வந்து ஒரு எஃப்ஏ இன்ஜினியராக போகணும் அப்படின்னா தென் இந்த டாபிக் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் எஃப்ஏ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இன்னைக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். பட் இந்த ஒரு ப்ராப்ளம் இஸ் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்ளீட் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தென் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார் ஸ்டீல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அலுமினியம் இல்லை வந்து கார்பன் ரீஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இல்லை வந்து பாலிமர்ஸ் அப்படி போகும்போது ஆப்வியஸாக இந்த ஷேப் ஆஃப் த கர்வ் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இந்த கர்வ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டீல். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக வந்து நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சைலண்ட் பாயிண்ட்ஸ், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன்ஸ். ஓகே, சைலண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ரீஜன்ஸ். ஸோ நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைலண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சைலண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் நத்திங் பட் யுவர் ஏ பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன், திஸ் இஸ் ஏ பாயிண்ட். ஸோ ஏ மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் யுவர் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இல்லாட்டி ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் நம்பர் பி. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் யுவர் அல்டிமேட் பாயிண்ட். ஓகே, இஸ் நத்திங் பட் யுவர் அல்டிமேட் பாயிண்ட். இங்கே கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஓகே, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் சி. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ராக்சர் பாயிண்ட். அண்ட் இங்கே கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி சிக்மா எஃப் டேஷ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் சைலண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஏ பார்த்தீங்க அப்படின்ற ப்ரொபோர்ஷனாலிட்டி, செகண்ட் பாயிண்ட் நம்பர் பி இஸ் அல்டிமேட் பாயிண்ட். அங்கே அந்த பாயிண்ட்டில் கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்சர் பாயிண்ட். அங்கே கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் சிக்மா எஃப் டேஷ். ஓகே, ஸோ இது மட்டும் சைலண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபெயில் ஆக போகுதா இல்லை வந்து மெட்டீரியல் சேஃபாக இருக்கா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதே அந்த பாயிண்ட் தான். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் நத்திங் பட் அவர் ஈல்ட் பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாயிண்ட் நம்பர் டி வந்து பார்த்தீங்கன்னா ஈல்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் யுவர் சிக்மா ஒய் ஈல்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஈல்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் தான் வில் டிட்டர்மைன் வெதர் த மெட்டீரியல் வில் சேஃப் ஆர் ஃபெயில். ஓகே, ஸோ ஈல்டு பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து சேஃபாக இருக்க போகுதா இல்லை வந்து ஃபெயில் ஆக போகுதான்னு டிட்டர்மைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டு பாயிண்ட் தான். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகே, ஸோ இந்த ஈல்டு பாயிண்ட் நம்ம ஓகே ஈல்டு பாயிண்ட் தான் மெட்டீரியல் வந்து சேஃபாக இருக்குமா இல்லை வந்து ஃபெயில் ஆகுமான்னு தெரிஞ்சிருச்சு. பட் எப்படி எந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வில் ஈல்டு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, நம்மளுக்கு வந்து இப்போ அல்டிமேட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் தான் அல்டிமேட் பாயிண்ட். ஸோ அங்கே கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். பிரேக்கிங்கில் கிடைக்கிற பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி ஃப்ராக்சர் பாயிண்ட். ஓகே, அப்போ ஈல்டு பாயிண்ட்டுங்கிறது தான் வந்து ஒரு மெட்டீரியல் சேஃபாக இருக்கா இல்லை ரப்சர் ஆக போதான் டிட்டர்மைன் பண்ணுறது ஈல்டு பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் எப்படி இந்த கர்வில் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் யுவர் 0.2% ஆஃப் ஆஃப்செட் மெத்தட். ஸோ 0.2% ஆஃப்செட் மெத்தட். ஓகே, பட் எதில் நம்ம ஆஃப்செட் பண்ணணும்? சரி, ஆஃப்செட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், அதாவது மூவிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து வேற பாயிண்ட் மூவ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் இல்லாட்டி எசென்ட்ரிசிட்டி த கேப் அப்படி கூட நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0.2% நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 0.2% நான் ஸ்ட்ரெஸ் சைடில் மூவ் பண்ணுமா இல்லை வந்து ஸ்ட்ரெயின் சைடில் மூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 0.2% ஸ்ட்ரெயின் சைடில் தான் போய் மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் 0.002 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக ஆரிஜினில் இருந்து ஒரு 0. ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக ஒரு 0.002 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் வரைக்கும் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பாயிண்ட் கூட மார்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் டு பி பிகம் O dash. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ண பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ண வேணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்க்ளைன் பேரலல் லைன் அந்த கர்வுக்கு வந்து நம்ம வரைய போகிறோம். ஓகே, ஒரு இன்க்ளைண்டான பேரலல் லைன் அந்த O dash வழியாக போகிற மாதிரி
நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். பேசிக்காக இந்த இன்க்ளைன் பேரலைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீனியர் ப்ரொஃபைலுக்கு பற்றியா, அதாவது ஓடிஏ தான் இந்த லீனியர் ப்ரொஃபைல். ஸோ அந்த லீனியர் ப்ரொஃபைலுக்கு வந்து பேரலாக வரணும். இப்போ ஒன்ஸ் அந்த இன்க்ளைன் பேரலைன் நம்ம வரைஞ்ச பின்னாடி இந்த இன்க்ளைன் பேரலைன் எந்த கருவில் வந்து எந்த இடத்துல போய் கட் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை கட் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட் இல்லையா, அம்சம் யா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் இஸ் நத்திங் பட் யுவர் ஈல்ட் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் தான் இஸ் நத்திங் பட் யுவர் ஈல்ட் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 0.2% ஆஃப் ஆஃப்செட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ 0.2% ஆஃப் ஆஃப்செட் மெத்தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக ஸ்ட்ரெயினில் இருந்து ஒரு 0.0002 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் வரைக்கும் மூவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அந்த ஒன்ஸ் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண பின்னாடி ஒரு இன்க்ளைண்டான பேரலைன் அந்த பாயிண்ட் வழியாக நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி கர்வுக்கு வந்து நம்ம வரையணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்க்ளைன் லைன் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வில் எந்த பாயிண்டில் போய் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் ஈல்டு பாயிண்ட். அண்ட் இந்த ஈல்டு பாயிண்ட் தான் நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து சேஃபாக இருக்கா இல்லை ஃபெயிலாக இருக்கான்னு வந்து டிட்டர்மினேஷனே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் நோன் அஸ் த சேடன் பாயிண்ட்ஸ் இன் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்து வந்து ரீஜன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வில் த ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் நத்திங் பட் மை ரெசிலியன்ஸ். ஸோ இந்த ரெசிலியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அகைன் நம்மளோட ஈல்டு பாயிண்ட் தான் இஸ் கோயிங் டு பிகம் த ரெஃபரன்ஸ். ஸோ ஈல்டு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் அந்த ஈல்டு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன், ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே ஓகே, இது வந்து பாயிண்ட் டச் பண்ணுறேன், சாரி யா, ஒரு வெர்டிக்கல் லைன் கரெக்டாக ஈல்டு பாயிண்ட் வழியாக நான் வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூ டேஷ், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேன் கால் டு பி வி டேஷ். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியன் ஓ யூ டேஷ் அண்ட் வி டேஷ், ரைட்? அந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக இப்படி தானே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓ, இது பார்த்தீங்கன்னா யூ டேஷ், இது வந்து வி டேஷ். இந்த ரீஜன் இஸ் நத்திங் பட் யுவர் ரெசிலியன்ஸ் ரீஜன். ஓகே, இந்த ரெசிலியன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே இந்த நார்மல் கல்ச்சர் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடை சொல்கிறேன். ஸோ செகண்ட் ரீஜன் பார்ப்போம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் யுவர் டக்டிலிட்டி ரீஜன். ஓகே, இஸ் நத்திங் பட் யுவர் டக்டிலிட்டி ரீஜன். ஸோ டக்டிலிட்டி ரீஜன் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரீஜன் நம்பர் வி டேஷ், யூ டேஷ் அண்ட் சி தி என்டையரா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வரைக்கும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ வி டேஷ், யூ டேஷ், சி அண்ட் எக்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் யுவர் டக்டிலிட்டி ரீஜன். ஓகேங்களா? அடுத்து மூணாவது ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேர்ட் ரீஜன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் நத்திங் பட் யுவர் டஃப்னஸ். ஸோ இந்த டஃப்னஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் த எனர்ஜி அப்சர்வ்ட் அன்டில் ஃப்ராக்சர். எனர்ஜி அப்சர்வ்ட் அன்டில் ஃப்ராக்சர். ஸோ ஃப்ராக்சர் வரைக்கும் ஏற்படக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் யுவர் த டஃப்னஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் திஸ் மை ப்ரொஃபைல். ஓகே, இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன கேட்குறேன்னா டஃப்னஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறேன். ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் த டஃப்னஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கோ டு டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்ன சொல்லுது? டஃப்னஸ்னா என்ன? எனர்ஜி அப்சர்வ் அன்டில் ஃப்ராக்சர். ஓகே, ஸோ எங்கே ஃப்ராக்சர் ஏற்படுது? இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஏற்படுது. கரெக்டாக? ஸோ லெட்ஸ் பாயிண்ட் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் ஏ அண்ட் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கர்வோட டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாமே. ஓகே, இந்த டோட்டல் ஏரியாவை நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கர்வோட டஃப்னஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ த டஃப்னஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த டோட்டல் ஏரியா இஸ் த டோட்டல் ஏரியா அண்டர் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். சாரி, இட்ஸ் த டோட்டல் ஏரியா அண்டர் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகே, ஸோ சின்ஸ் நம்ம டோட்டல் ஏரியா நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே என்ன எனர்ஜி கிடைக்க போகுது? இஸ் நத்திங் பட் யுவர் டோட்டல் எனர்ஜி. பட் இங்கே வந்து ஒரு சின்ன கொஸ்டின், எப்படி நம்ம டோட்டல் எனர்ஜின்னு கன்சிடர் பண்ணுறோம்? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, கைனடிக் எனர்ஜி இல்லை, ஃப்ரிக்ஷன் எனர்ஜி கிடையாது, இம்பேக்டும் கிடையாது. அப்போ எப்படி நம்ம டோட்டல் எனர்ஜி நம்ம சொல்கிறோம்? எஸ், இப்போ டஃப்னஸ் என்னது? டஃப்னஸ் இஸ் நத்திங் பட் யுவர் டோட்டல் எனர்ஜி.
நம்ம வந்து அதை பார்த்து கரெக்டாக. ஸோ நான் ஷார்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஈடா டோட்டல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஈடா டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக ஸோ இந்த ஈடா டோட்டல் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக 2 டைப்பாக டிஃபார்ம் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா இ டாட் எலாஸ்டிக் இஸ் நத்திங் பட் யுவர் எலாஸ்டிக் எனர்ஜி ப்ளஸ் இ டாட் பிளாஸ்டிக் இஸ் நத்திங் பட் யுவர் பிளாஸ்டிக் எனர்ஜி. ஓகே, இந்த எலாஸ்டிக் எனர்ஜி பார்த்தீங்களா, இ டாட் எலாஸ்டிக், இந்த எலாஸ்டிக் எனர்ஜி எது மூலமாக ஏற்படும் பார்த்தீங்கன்னா அது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக இந்த எனர்ஜி ஏற்படும். எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக ஏற்படுது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக இந்த எனர்ஜி ஏற்படும். ஓகே, ஸோ இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்போ எந்த இடத்துல எந்த ரீஜனில் நம்மளுக்கு வந்து இப்போ ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா அது ரெசிலியன்ஸ் ரீஜன். இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஏற்படுற ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டக்டிலிட்டி ரீஜன். ஓகே, டக்டிலிட்டி ரீஜன். ஸோ ரெசிலியன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இஸ் a total energy or amount of energy observed during the elastic deformation. Ductility அப்படி பார்க்கும்போது amount of energy observed during the plastic deformation. ஸோ இதில் எப்படி நம்ம டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். ஓகேவா, ஏன்னா டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சிடர்ட் பை டஃப்னஸ். ஸோ அந்த டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் எனர்ஜி ப்ளஸ் பிளாஸ்டிக் எனர்ஜி டிவைட் ஆகுது. அந்த எலாஸ்டிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக ஏற்படுறது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் எனர்ஜி அது வந்து ரெசிலியன்ஸ் ரீஜனில் ஏற்படுது. அட் தி சேம் டைம் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக ஏற்படுற எனர்ஜி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எனர்ஜி அது வந்து டக்டிலிட்டி ரீஜனில் ஏற்படுது. இது வந்து